சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இத்தனை நாட்களாக யார் உன்னை தேடி வர வேண்டும், யார் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தாயோ, அந்த நபரே உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகின்றார். அவர் வருகையால் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றீர்கள். உனக்கு பிடித்த ஒரு உறவை நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கின்றாய். பிரிந்திருக்கும் சமயத்தில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டத்தில் உன் குடும்பத்தாரும் பார்த்து கொண்டு அவர்களும் மிகுந்த வருத்தத்தில் உள்ளார்கள். கவலைப்படாதே மகளே, நீ தேடும் மன விரும்பும் நபரிடம் இருந்து நிச்சயம் உனக்கான அழைப்பு கூடிய விரைவில் அவரே உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக தவம் இருக்கப் போகின்றார். நீ விரும்பிய அந்த உறவுடன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். ஆயுட்காலம் முழுவதும் நீங்கள் அந்த உறவை பிரியாமல் இருக்க உன் அப்பா நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். உண்மையான உறவு ஒரு பொழுதும் தோற்பதில்லை என்று நான் உன்னிடம் பல முறை கூறினேன் அல்லவா? உண்மையான அன்பும் உயிரான உறவும் நிச்சயம் பிரிவு என்ற பாதையை நோக்கி நடை போட்டாலும் வாழ்க்கை முழுவதும் அந்த பிரிவு நிறைந்திருக்காது. இன்று இப்பொழுதே எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு இல்லை. ஆனால் முற்பிறவி கர்மாவில் விளைவுகளை அனுபவிப்பது தான் இன்றைய உன்னுடைய வாழ்க்கை இனிவரும் பிறப்புகளில் எப்படி இருக்கும் என்று உன் நற்பண்பை நற்செயல் மட்டுமே தீர்மானிக்கும். என்னை அறிந்து வாழ். யாரையும் நீ அதீத அன்பை செலுத்தி ஏமாற்றி விடாதே. ஒருவர் உன் மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் அவர்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடக்கூடாது. இப்பொழுது நீ ஏன் இந்த உறவை பிரிந்திருக்க வேண்டுமென்றால் இது காலத்தின் கட்டாயம். அதனால் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது. நீ வலியில் அழுகின்றாய். உன் வலியை நான் புரிந்து கொள்கின்றேன். வலியால் அழுவதே தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம். உன் வாழ்க்கையை பார். நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்க நாம் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன்னுடைய திறன் வேறு, உன்னுடைய காலம் வேறு. உன்னுடைய காலம் வேறு. யாருடனும் எதையும் ஒப்பிடாதே. உழைப்பை மட்டும் கைவிடாதே. உனக்கான சமயம் நிச்சயம் வரும். அச்சமயத்தில் உனக்கான அனைத்தும் உன்னை தேடி வரும். உன்னை தேடி வர உன் அப்பா நான் வழி செய்வேன். என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடும். நடந்து முடிந்ததை மறந்துவிடும். நடக்கப் போவதை மட்டும் பார். பல துயரங்கள் உன்னை துரத்தியது. நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையப் போகிறது. நான் மாற்றித் தருகிறேன். சாயப்பா இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.